வணக்கம் உண்மையான உறவுகளே. உங்கள் மொபைல் மூலம் சம்பாதிக்க வேண்டுமா? நன்மை என்ன, தீமை என்ன? உண்மை உறக்கச்சு. எஸ்பிஓக்குள்ள கிளவுட் ஸ்டோரேஜை பத்தி நம்ம இனிமே முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வார இறுதியில நம்மளோட கைகள்ல கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ்ங்கிறது ஒரு வகையான மெமரி கார்டு மாதிரி தான். அது நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நாம நமக்கு தனிப்பட்ட முறையில நம்மளோட ஐடிக்கும் சரி, நம்மளோட பாஸ்வேர்டும் சரி, அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மூலமா நம்ம பயன்படுத்துறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கிளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. பேசிக் பிளானுக்கும் சரி, பிரீமியம் பிளானுக்கும் சரி, நாம தெளிவா ஒரு பணம் கட்டியிருப்போம், ஒரு கட்டணம். அந்த கட்டணம் இந்த கிளவுட் ஸ்டோரேஜுக்காக முடிவாகி அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் இன்னும் வரும் மட்டும் நம்மளோட கைகளில் கிடைக்கல. ஏன்னா அதுதான் வருங்காலமும் சரி, இனிமே தொடர்காலமும் சரி, அதுதான் முழுமையான நம்மளோட ஒரு வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்குள்ள நம்ம சரியான முறையில அதை கொடுக்கும்போது சரியா நம்மளோட எஸ்பிஓ குடும்பம் பயன்படுத்தணும். அதுல எந்தவித தவறும் நடந்துடக்கூடாதுன்னு பொறுமையா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்க. இந்த ஆரம்பிக்கிறதுல அந்த ஸ்டோரேஜ்னா ஒண்ணுமில்ல, ஒரு இமெயில், ஒரு ஐடி நாம கிரியேட் பண்றோம். அதுல நம்மளோட ஃபோன் கான்டாக்ட், நம்மளோட போட்டோஸ், வீடியோஸ், இது எல்லாமே நாம பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ற மாதிரி தான் அது ஒரு மெயில் ஐடி மாதிரி அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடின்னு வைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி, அந்த ஒரு மெயிலுக்குள்ள நீங்க எல்லாமே வைக்கலாம். ஆனால் எஸ்பிஓவை தவிர, எஸ்பிஓட டீட்டெயில்ஸை எஸ்பிஓல அபிஷியலா என்ன சொல்றாங்களோ அதை தவிர அந்த கிளவுட் ஸ்டோரேஜுக்குள்ள எதுவுமே பயன்படுத்த வேண்டாங்கிறது எஸ்பிஓட ஒரு மெயின் ரெக்வஸ்ட். உங்களோட பாதுகாப்பு உங்களோட கைகளில். இது தனிப்பட்ட முறையில் எஸ்பிஓவின் பொது முறையில் இருக்கிற ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். இது வேலைக்காக, நம்மளோட பயனுக்காக கிடையாது. வேலைக்காக நாம பயன்படுத்த போறோம். அதனால வர்றதுக்கு முன்னதாகவே இந்த தகவலை கொடுத்துட்டாங்க. அதுல யாரும் போட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணி வைக்காதீங்க. கிளவுட் ஸ்டோரேஜுக்காக நாம என்ன பணம் கட்டியிருந்தோம், நாம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால எஸ்பிஓக்குள்ள ஜாயின் பண்ணியிருக்கவங்க இலவசமாகவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பணம் குறைவா கொடுத்தும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பணம் இப்போ அதிகமாக கொடுத்தும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வகையில இருக்கு. இலவசமா கொடுத்தவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்க வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்தது இந்த பேசிக் பிளான்னாலும் 350, பிரீமியம் பிளான்னா 6000 ரூபாய், இந்த மாதிரிலாம் வந்துச்சு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ யாரெல்லாம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுவும் உங்களுக்கு ரீஃபண்டாக கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், இந்த கிளவுட் ஸ்டோரேஜுங்கிறது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு சஸ்பென்ஸாக இருக்குது. அது வரும்போது தெரியும். இனிமே இலவசமாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஜாயின் பண்ணி நல்லபடியாக எல்லாருமே நல்ல ஒரு வேலையை பார்க்கலாம், நல்லபடியாக சம்பாதிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வித் ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் சொல்லலாம், மொத்தமாக விளம்பரப்படுத்துதல். இந்த இரண்டும் தான் நம்மளுடைய எஸ்பிஓக்குள்ள மிக முக்கியமாக நகர்ந்துகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்குள்ள எந்தவித பாதிப்பு வராது. இந்த இரண்டுக்கும் தேவையான என்ன ஒரு லீகலான ஒன்று என்ன வேணுமோ அது எல்லாமே லீகலாக கண்டிப்பாக அது எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்தவித பயம் இல்லை. இந்த பயம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் வீணா வாக்குவாதங்கள் விடாதீங்க. அது என்னோட ஒரு சஜஷன். எங்கேயும் சரி, யாரும் சரி, எவ்வளவு பிரச்சனைகளும் சரி கொடுத்துக்கிட்டு இருந்தா நாம நம்ம வேலை உண்டு, நாம உண்டுன்னு அமைதியாக போகும்போது லீகலாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்தாலும் லீகலாக ஆன்சர் போகும். இப்போ யாரோ இடையில ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போது அதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கும்போதும் அந்த கொஸ்டினும் இல்லீகல் தான், நம்மளோட ஆன்சருமே இல்லீகல் தான். ஒரு வாக்குவாதங்கள் இது எல்லாமே எதுவுமே வேணாம். யார் வேணா என்னும் பேசட்டும். நம்மளோட எஸ்பிஓக்குள்ள நார்மலா எப்படி போகுமோ அது அப்படியே சமத்துவமா போகிறது தான் நம்மளோட எஸ்பிஓ. ஸோ இதுக்குள்ள நல்லபடியா எல்லாருமே முன்னேறி வரணுங்கிறது எஸ்பிஓட ஒரு குறிக்கோள். எஸ்பிஓக்குள்ள எல்லாரையுமே எம்ப்ளாயிஸா மாற்ற முடியாது. ஆனா எஸ்பிஓ நம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. அவங்களோட முயற்சியில மட்டும்தான் அந்த தடம் பதிக்க முடியும். அதே மாதிரி எஸ்பிஓக்குள்ள அந்த இடத்துல யாரு அந்த தடத்தை பதிக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்க
எஸ்பியோட ஒரு எம்ப்ளாயிஸா யார் வர போறீங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அது உங்களோட முயற்சியில மட்டும்தான் இருக்கு. எஸ்பிஓ அந்த டைம் ஒரு நபரை நீங்க சேர்க்க போறனாலும் அந்த நேரம் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை சொல்லுங்க. அப்படின்னா அதை மட்டும்தான் நீங்க சரியா நடக்க முடியும். எதுவா இருந்தாலும் கட்டாயம் இல்லை, அது உங்களோட விருப்பம்தான். ஆனா இன்னைக்கு ஒரு அப்டேட்ல இருக்கும், இன்னும் 2 மாசத்துக்கு பிறகு இன்னொரு அப்டேட் இருக்கும். அந்த அப்டேட்டுக்காக நீங்க இன்னைக்கே அந்த 2 மாச அப்டேட்டை அப்ரோச் பண்ண வேணாம். இது என்னோட ஒரு சஜஷன். கடந்த கால 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அந்த இதையும் ஞாபகப்படுத்தி பண்ண வேணாம். இது என்னோட ஒரு சஜஷன். இந்த நேரம் என்ன இருக்கு அதை மட்டும் நீங்க ரெஃபர் பண்றவங்களுக்கு சொல்லுங்க. இது ரெஃபரும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா கம்பெனி எப்படி ரன் ஆகும், இதுதான் கொஸ்டின் மார்க். இதுல தான் அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். நீங்களும் எஸ்பிஓல உண்மை உறக்கச்சொல் சேனல் கீழ் நீங்களும் எஸ்பிஓக்குள்ள நம்ம மூலமா சேர்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.